ஹலோ மக்களே, ஏஐ வீடியோ யூஸ் பண்ணி எப்படி உங்களால மாசம் மாசம் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோ சொல்ல போறேன். டெஃபினட்டா இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். பட் அந்த ஏஐ வீடியோஸை எப்படி கிரியேட் பண்றது, எந்த மாதிரி செலக்ட் பண்றது, எந்த வீடியோல எங்க போட்டா உங்களால இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் ஆன்லைன்ல எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு சீரியஸா போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ வீடியோனா என்ன அப்படின்னா, நம்ம யூஸ்வலா ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா நான் பேசணும், அண்ட் கேமரா வேணும், ரெண்டாவது ஸ்கிரிப்ட் வேணும், டைலாக்ஸ் வேணும், எடிட்டிங் வேணும், இந்த மாதிரி எல்லாமே தேவைப்படும். ஸோ நார்மலா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு. பட் இதுவே ஏஐ கண்டென்ட் வீடியோஸ் அப்படின்னா யூஸ்வலா நம்ம டிவியில பார்ப்போம்ல கார்ட்டூன்ஸ், அனிமேஷன்ஸ், அதெல்லாமே வந்து ஏஐ வீடியோஸ். ஏஐ வீடியோஸ் இல்ல, அதெல்லாம் கிராபிக்ஸ் வீடியோஸ். ஏஐ வீடியோஸ் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோஸை ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதான் ஏஐ வீடியோஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம பாக்குற குட்டீஸ் சிங்சான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. பட் அதே சிங்சானா இப்ப வந்து ஏஐ டூலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணா அதுதான் ஏஐ வீடியோஸ். அண்ட் சிம்பிளா ஏஐ வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணிட முடியாது. ஸோ அப்படி ஏஐ வீடியோஸை எப்படிலாம் செலக்ட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஏஐ வீடியோ போட போறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை என்ன வீடியோ போட போறீங்க அண்ட் டாபிக் செலக்ட் பண்ணணும். ஸோ எதை பத்தி நீங்க போடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி ஏஐ வீடியோஸ் எதை போட்டாலுமே வியூஸ் வந்துடும், எதை போட்டாலுமே ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எந்த ஒரு நீச்சை சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஏஐ டூல்ஸ், இல்ல டெக்னாலஜி பத்தி சொல்றதா, இல்ல ஹிஸ்டரி வீடியோஸா, இல்ல ஸ்பேஸ் பத்தி சொல்றதா, அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கண்டென்ட் நீங்க போட போறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஏஐ வீடியோஸை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்க. அடுத்து ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்றது. ஸோ ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு பேக் போன் வந்து இந்த ஸ்கிரிப்ட். நீங்க ஏஐ வீடியோவை கிரியேட் பண்ணலாம், பட் எப்படி வேணும்ன்றது அந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து டிசைன் பண்ணும். ஸோ அப்படி அந்த ஸ்கிரிப்டை டிசைன் பண்றது ரொம்பவே ஈஸி ஸ்டெப் தான். ChatGPT இருக்கு, அண்ட் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, கிளவுட் ஏஐ இருக்கு, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நீங்க அதுல வந்து உங்களோட நீச் என்னமோ அதை நீங்க கொடுத்து உங்களுக்கு தேவையான டாபிக்கை ஸ்கிரிப்டை வந்து கேட்டு வாங்கிக்கோங்க அண்ட் டைப் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் அதை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து அப்படியே வந்து கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஸோ உங்க ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிக்கரிங் பண்ணி தேவையான இடத்துல வந்து ஹூக் செட் பண்ணி அதை வந்து நீங்க கொஞ்சம் ரீக்ரியேஷன் பண்ணி தான் இது பண்ணணும். நீங்க எடுத்து அப்படியே போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா எல்லாமே ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் வந்து நீங்க ஏஐ வீடியோக்கு கிரியேட் பண்ண போறீங்க. அடுத்து ஏஐ வாய்ஸ் கிரியேட் பண்ணும், கரெக்டா? ஸோ ஏஐ வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நீங்க எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வாய்ஸ் கொடுத்து அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற ஒரு கேரக்டர் மூலியமா வந்து மாத்திக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு. ஈவன் கேப்கட்ல கூட அது இருக்கு, அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்கிரிப்டுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கறத நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் எந்த வாய்ஸ் வேணுமோ அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க, லைன் டைலாக்ஸ. ஸோ அந்த டைலாக்ஸ் வந்து எந்த வாய்ஸ்ல வேணும் அப்படிங்கறத மேபி உங்களால வந்து ஏஐ வாய்ஸ், அதாவது சில சாஃப்ட்வேர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வச்சே உங்களால வந்து ஏஐ வாய்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா வந்து ரொம்பவே முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஏஐ விஷுவல்ஸ் கிரியேட் பண்றது. ஸோ இதுதான் மெயின் பார்ட். நிறைய பேர் வந்து ஏஐ வீடியோஸாக ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் பிகினிங் ஸ்டேஜ்ல உங்களால அதை கிரியேட் பண்ண முடியாது. மேபி அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க, அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. டெஃபினட்டா வந்து நிறைய இதுக்கு வந்து அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. பட் கூகுள் ஃப்ளோ அந்த மாதிரி இதுல வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். பட் எப்படி அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு டாபிக் செலக்ட் பண்ணீங்களா, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டீங்களா, எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க முதல்ல ஃப்ரேம் பண்ணிக்கணும், இமேஜின் பண்ணிக்கணும். லைக் இப்போ நீங்க ஒரு ஃபியூச்சர்ல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு கார் வந்து டயர் இல்லாம இருக்கும். ஸோ வானத்தை பறந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காரை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்டோ ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஏஐ போட்டோஸை ChatGPTலயோ வேற ஒரு கிளவுட்லயோ வந்து ஏஐ போட்டோஸை ஒவ்வொரு சீன்ஸா அந்த எந்தெந்த சீன்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் ChatGPT போட்டீங்கன்னா கூட ஃபியூச்சரிஸ்டிக் கார் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அது ஒரு இமேஜ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான இமேஜஸ் வந்து மொத்தமா சேர்த்து வச்சு உங்க ஸ்கிரிப்டுக்குள்ள எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தென் ஃபைனலா வந்து அது மெர்ஜ் பண்ற வேலை. ஸோ அடுத்ததான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சில பல சாஃப்ட்வேர்ஸ் கூகுள் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு பிக்சர் 2-3 பிக்சர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஸ்டைல்ல அந்த டெக்ஸ்டை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீன் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கூகுள் ஃப்ளோவே கொடுத்துரும். அண்ட் அது மாதிரி வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ்ல இருந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா சில பல சாஃப்ட்வேர் வந்து எனக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பாருங்க. ரெண்டாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா பிகினிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ண பாருங்க. ஈவன் வெறும் போட்டோஸ் கூட உங்களால போட முடியும். பட் வீடியோஸா இருந்துச்சு அப்படின்னா
ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அப்பதான் வந்து உங்களோட வீடியோ வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாபிக் செலக்ட் பண்ணிருக்கோம், 2 ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கோம். அடுத்தது ஏஐ ஆடியோ எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நாலாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து கிரியேட் பண்றது, ஏஐ வீடியோஸை கிரியேட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபார்ம். ஸோ அடுத்ததா வந்து எப்படி நீங்க வந்து மெர்ஜ் பண்ணலாம், எடிட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேப்கட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். பேஸா வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் மெர்ஜ் பண்ணிடணும். ஸோ எடுத்தோடனே வந்து நீங்க அதை அப்படியே எடுத்து போடுற மாதிரி வராது வீடியோஸ். ஸோ நீங்க ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ணணும் அண்ட் வாய்ஸை வந்து மெர்ஜ் பண்ணணும், ஏஐ வாய்ஸா ஜென்ரேட் மாத்தணும். அண்ட் அதுக்கடுத்து அதுக்கு தேவையான ஹூக்ஸ், அதுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ், அதுக்கு தேவையான விசுவல்ஸ் அப்படின்னு கரெக்டா சீன் பை சீன் செட் பண்ணும். இதுதான் மெயினான வேலை. ஸோ அதுக்கு வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர் வேணும். அதுக்கு நீங்க நார்மலா கேப்கட்டே யூஸ் பண்ணலாம் பிகினிங் ஸ்டேஜ்ல. ஸோ அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து சிம்பிள் அந்த போட்டோஸ் ஜென்ரேட் பண்ண போட்டோஸை செட் பண்ணிக்கோங்க வீடியோஸா மாத்தி. ரெண்டாவது வாய்ஸ் ஓவர். ஸோ ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் வந்து நீங்க முதல்ல கொடுத்துட்டு தென் அதை நீங்க வந்து ஏஐ ஜென்ரேஷன் மூலமா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை வந்து மாத்திக்கலாம். ரொம்பவே ரோபோட்டிக்கா இல்லாம நேச்சுரலா கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு சூப்பர் ஏஐ வீடியோ. இதுதான் ரொம்பவே சிம்பிளா ஒரு ஏஐ வீடியோ கிரியேட் பண்றதுக்கான ப்ராசஸ். இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, பட் அது எல்லாமே பெய்டா இருக்கும். ஸோ ஓப்பனா சொல்லணும்னா நீங்க மந்த்லி இவ்வளவு மணி கட்டினா மட்டும்தான் அதோட இதை யூஸ் பண்ண முடியும். பட் அதுல வந்து ஈஸியா உங்களால வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். சிம்பிளாவே நீங்க டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுல கிரியேட் பண்ணிக்கலாம். பட் பிகினிங் ஸ்டேஜ்ல இப்ப வந்து மணி இல்லாம இது பண்றதுக்கு இது சூப்பர் ஆப்ஷன் நான் சொல்றது. சரி, இப்ப நீங்க வீடியோ கிரியேட் பண்ணிட்டீங்க, இல்ல ஏஐ வீடியோஸ் எடுத்துட்டீங்க, கிரியேட் பண்ணிட்டீங்க, இதை நீங்க எதுல அப்லோட் பண்ணலாம், எதுல அப்லோட் பண்ணா மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். யூடியூப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணாங்க. ரிப்பீட்டேட்டிவ் வீடியோஸ், அதே வீடியோ எடுத்து போடுறது, இல்ல ஏஐ மட்டும் ஃபுல்லாவே யூஸ் பண்றது, அந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து டெஃபினட்டா அவங்க வந்து மானிட்டைசேஷன் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க அந்த ஏஐ வீடியோஸை ரிவ்யூ பண்ற மாதிரி, ஐ மீன் ஏஐ வீடியோஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி, ஏஐ வீடியோஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி கொடுக்குற மாதிரி, இல்ல ஏஐ வீடியோஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத மேல ஒரு இதை வச்சு கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நரேஷன் பண்ணலாம், எடிட்டிங் சொல்லி தரலாம். ஸோ இதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி தரலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு உங்களால ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி ஏஐ வீடியோஸ் நீங்க யூடியூப்ல போடலாம். பட் யூடியூப்ல வந்து ஏஐ வீடியோஸ்க்கு வந்து மானிட்டைசேஷன் அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேரண்டி கிடையாது. பட் மெனி சேனல்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பல சேனல்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நிறைய வியூஸ் ஏர்ன் பண்ண முடியும். அதுல ஏஐ வீடியோஸை நீங்க போடுறதுதான் வேலையை. ஸோ ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்றீங்க, அதை எடுத்து உங்க பேஜ்ல போடுறீங்க, அது நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பிராண்ட் டீல்ஸ் வரும். அப்ளைட் பண்ணலாம், ஏஐ வச்சு அப்ளைட்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க வீடியோஸ் வச்சு. அண்ட் இது இல்லாம ஏஐ வீடியோஸை வச்சு உங்களால ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸ் க்ரோத்தை வந்து வேற இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போலாம் நிறைய பேர் வந்து ஏஐ வீடியோஸ் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ஏஐ வீடியோஸ் மூலமா ஏர்ன் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ்புக்லயும் எப்படிதான். ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரிட்டேரியாலாம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் வீடியோ அப்லோட் மட்டும் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்ல இருந்து உங்களுக்கு இன்கம் மானிட்டைசேஷன் வந்து அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து யூடியூப் மாதிரி ஏஐ வீடியோஸ் போடக்கூடாதுலாம் கிடையாது. ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நல்ல ஆடியன்ஸ் க்ரோத் இருந்தா போதும். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிளைண்ட்டுக்கு வந்து ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல மெத்தட். ஏஐ வீடியோஸை நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால வந்து கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்க முடியும். இப்ப வந்து மூவில இருந்து இப்போ வர மூவிஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஏஐ வீடியோஸ் தேவைப்படுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல கிளைண்ட் உங்களுக்கு கிடைச்சதாங்க அப்படின்னா உங்களால நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஈவன் ஒரு கிளைண்ட் மூலியமாவே நிறைய உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஏஐ வீடியோஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால நல்ல ஒரு ஃபியூச்சர்ல நல்ல மணி ஏர்ன் பண்ண முடியும். ஈவன் இப்பவே கூட உங்களால ஏர்ன் பண்ண முடியும், நான் இப்ப சொன்ன வேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ வீடியோஸுக்கு யூஸ் பண்ணி ஏகப்பட்ட வேஸ் எல்லாம் வந்து மணி ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும், எல்லாருமே ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்றாங்கன்னு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்பிளா வந்து இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணி உங்களால ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியும். அதே பிகினிங்ல இருந்து மாஸ்டர் லெவல் போறப்ப உங்களால ஒரு படத்துக்கு தேவையான எடிட்டிங் வரைக்கும் உங்களால பண்ண முடியும். ஈவன் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்டாலே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி பெரிய வீடியோ இல்ல ஒரு டீட்டெயில்டு வீடியோ இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோல ஃப்ரம் டிஜிட்டல் சக்தி